ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா ஸ்பாட். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோனா விளாக் தான் எடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 9:20 ஆச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா சமைக்க தான் போகிறேன். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா இட்லியும் தக்காளி தொக்கும் தான் வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கிறேன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இட்லி வைக்கிறதுக்கு தண்ணி காய வச்சிருக்கு. தண்ணி காயட்டும். என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. எனக்கு தெரிஞ்ச மாதிரி இட்லிக்கு மாவு ஊற்றி வச்சுருக்கேன். இங்கே தண்ணி காய்ச்சிருச்சுன்னா உள்ள எடுத்து வச்சா வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து தக்காளி தொக்குக்கு நம்ம ரெடி பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி வெந்துக்கிட்டு இருக்குது. அதுக்குள்ளே நம்ம தக்காளி தொக்குக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்குவோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம், இது மட்டும் போதும். இப்போ நம்ம தக்காளியை கட் பண்ணுவோம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க. தக்காளி கட் பண்ணியாச்சு. அடுத்து வெங்காயம் தான் கட் பண்ண போகிறோம். வெங்காயம் எப்படி வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. எந்த சைஸில் வேணுமோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நினைக்கலாம் என்ன விளாக் போடுறேன்னு சொல்லிட்டு சமையல் வீடியோ போட்டிருக்கான் அப்படின்னு. எனக்கு என்ன விளாக் எடுக்கிறதுன்னு தெரியல. வீட்டில் தானே இருக்கோம். சும்மா நம்ம சமைக்கிறதே எடுத்து போடலான்னு சொல்லி எடுத்து போட்டிருக்கேன். பாருங்க, இதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். அந்த அளவுக்கு சமைக்க தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சமைச்சு ஏதோ பண்ணிகிட்ருக்கேன். எல்லாம் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில். நீ அடுத்து என்னென்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சால் எனக்கு என்ன வீடியோ போடலான்னு ஐடியா இல்லை. பார்த்தீங்கன்னா இப்படி தான் நடிக்கிருக்கேன். வந்துங்க தெரியுதா? பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி கட் பண்ணியாச்சு. அடுத்து இட்லி வந்துருச்சான்னு பார்த்து இட்லி எடுக்க வேண்டியதான். பார்த்தீங்கன்னா சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சு சாப்பிட தான் போகிறேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பாருங்க பாருங்க. இட்லி பூ மாதிரி இருக்குங்க. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? இட்லி நல்லா இருக்கு. தக்காளி தொக்கும் நல்லா இருக்குது. மணி பார்த்திங்கன்னா 11 ஆக போகுது. அதான் வேலையெல்லாம் முடிஞ்சு சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு அடுத்து இன்னொரு வீடியோ எடுக்கணும். அது என்ன வீடியோன்னு நான் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.